அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரி மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்களையும் நடக்கக்கூடிய விபரீதங்களையும் நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக மேசராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அது போலவே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வேலைகளில் நடக்கக்கூடிய தடங்கள் எதுவாக இருந்தாலும் வேலை நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக அதற்கு ஒரு பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாங்க. இந்த கழுப்பு பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேலைகள், நீங்கள் நினைத்த விஷயங்கள் நிரந்தரமாக உங்களுக்கு நடக்கலாம். ஸோ மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாங்க. ஸோ முதல்ல மேசராசி நேயர்களுக்கு மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு காத்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிரகங்களின் நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், வருமானம், இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வீணான அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம், திடீர் செலவுகள் உண்டாகலாம், எதிர்பாராத விரயங்களும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசினியர்களுக்கு நினைத்து பார்க்காத அளவிற்கு நன்மைகளும் இருக்கு, நினைத்து பார்க்காத அளவிற்கு தீமைகளும் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஒரு சில சண்டை சச்சரவுகள் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டாகலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதனால் மேச ராசினியர்கள் இந்த நேரங்களில் கொஞ்சம் அனுசரித்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுபோலவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுமூகமான சூழல் கண்டிப்பாக நிலவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் தகுந்தாற்போல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த நேரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறதோ அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு மேசராசினியர்கள் நடந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படாது. இந்த காலகட்டங்களில் வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளை மேசராசினியர்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம், முயற்சிகள் கை கூடலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா விரயமும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வருமானம் மற்றும் பணவரவு சீராக இருந்தாலுமே எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே அவசியம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவதை இந்த காலகட்டங்களில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன்கள் மூலம் நீங்கள் பெரிய விளைவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கடன் வாங்கக்கூடிய விஷயங்களையே நீங்கள் தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்குங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் வாங்காமல் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஆடம்பர செலவுகளை நிச்சயமாக குறைத்து தேவையான செலவுகளை மட்டுமே செய்து கொள்வது மேசராசினியர்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண ரீதியான கஷ்டங்களை நீங்கள் உணராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பண ரீதியான கஷ்டங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை வைத்து மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க.
அதனால இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடன் வாங்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நிச்சயமா பெரிய அளவுல உங்களை சிக்கல்ல கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ முக்கியமா இந்த காலகட்டங்களை இந்த விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேசராசி நேயர்களுக்கு 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துருப்போம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நம்மளுடைய வேலை நிரந்தரமாக இருக்கணும், நமக்கு இருக்கக்கூடிய பண ரீதியான கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கள்ளுப்பு பரிகாரத்தை மேசராசினியர்கள் செய்யலாங்க. அதாவது 21ஆம் தேதிக்கு பிறகு எந்த நாட்களில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வேலை ரீதியான பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரலாம். ஸோ முடிந்த அளவுக்கு மேசராசினியர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை கிடைக்காமல் வீட்டிற்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டு வேலை பார்க்கக்கூடிய நேர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வறுமையில் வாடி இருக்கக்கூடிய நேர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நிரந்தரமான வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவனுடைய பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் வேலை தேடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே இந்த பரிகாரத்தையும் நீங்களும் செய்யலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரமாக சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக நம்மளுடைய குல தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நம்ம செய்ய தொடங்கலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் நம்ம செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு சமையல் அறையில் இருக்கக்கூடிய கல் உப்பு மட்டுமே போதுங்க. இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக செய்யலாம். எந்த நாளில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு கல்லுப்பு மட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரே ஒரு நாள் மட்டுமே நமக்கு போதுங்க. உங்களுடைய நேரங்களில் ஒரு நாள் ஒதுக்கி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரலாம். குளிக்க செல்வதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் முதல்ல எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய தலையை 27 முறை இந்த கல்லுப்பை வைத்து நீங்கள் சுற்றணுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தலையில் இருந்து பாதம் வரை, அதாவது மேலிருந்து கீழ்ப்பக்கமாக 7 முறை ஏற்றி இருக்கணும். அதன் பிறகு அந்த கல்லுப்பை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வைத்து மடித்து நீங்கள் குப்பையில் போட்டு விடலாம். இந்த கல்லுப்பை பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டால் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்பில் கூட நீங்கள் இந்த கல்லுப்பை போடலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள், அதாவது இந்த நெருப்பை கொளுத்தி போட முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பையில் நீங்கள் தூக்கி போடலாம். மீண்டும் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வந்து சுத்தபத்தமாக நீங்கள் குளித்து விடலாம். முடிந்தால் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவதற்கும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கி விடுவதாக சொல்லப்படுது. குளித்த பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய பண கஷ்டங்கள் தீர வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை செய்யலாங்க. இந்த மாதிரி முறையில் நீங்க பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குல தெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி உங்களுடைய பேக்கெட் அல்லது பர்ஸ் எதில் வேண்டுமானாலும் நீங்க இதனை வைத்துக் கொள்ளலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா நினைத்த வேலை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். வேலை கிடைத்த பின்பு பாக்கெட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் தண்ணீரில் கரைத்து விடலாங்க. ஸோ இவ்வளவுதாங்க இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுதே கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் போதே படிப்படியாக நடக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை மேசராசினியர்கள் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மேசராசினியர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நம்ம பார்த்து தெரிந்திருப்போம். அது போலவே மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு
இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நாம் எப்படி செய்யலாம், இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செய்யறதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ இந்த வீடியோவில் தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.